சுப்ரீம் பவருடைய முடிய பார்த்ததாகவும் பிரம்மன் பொய் சொல்றாரு. அதுக்கு பொய் சாட்சி நம்ம தாழம்பூ சொல்லுது. வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் லை? ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கான தண்டனை எல்லா இடத்திலையும் உண்டுங்க. இதுக்குதான் நான் இந்த பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ கான்செப்டே கொண்டு வந்தேன். என்ன தண்டனை? சிவபெருமான் இனி பிரம்மனுக்கு பூமியில கோயிலே கிடையாதுன்னு he was punished. அண்ட் தாழம்பூவை இனி சிவன் பூஜைக்கு சமர்ப்பிக்கவே கூடாது எக்ஸெப்ட் 3ஆம் காலகட்ட பூஜை சிவராத்திரி. இந்த தண்டனை, இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு கருட புராணம்ல என்ன தண்டனை சொல்றாங்க தெரியுங்களா? ஆத்மா, லைஃப் ஆஃப்டர் டெத். பல யுகங்களா அது டிராவல் பண்ணும். அப்போ அந்த காலகட்டத்துல அதுக்கு என்ன தண்டனைன்னா, the atma will be hurled, will be thrown from the mountain. மலை மேல இருந்து யமதூதர்கள் தள்ளி அங்கங்க அந்த ஆத்மா அடிபட்டு ஸ்மாஷ் ஆகி அவங்களுடைய காலகட்டம் முடியற வரைக்கும் திரும்ப 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 அவங்க மலை உச்சியில இருந்து யமதூதர்களால தள்ளப்படுவாங்க கீழே. அண்ட் பலவிதமான தண்டனைகள் கருட புராணம்ல உண்டு.